காக்கை செத்தால் நீ பார்க்கிறாய், யானை செத்தால் ஒரு செய்தி, புலி செத்தால் சிங்கம் செத்தால் ஒரு செய்தி, அதையெல்லாம் நீ பார்க்கிறாய். ஒரு நாள் இவையெல்லாம் இல்லாவிட்டால் நீ செத்து போவாய், பார்க்க ஒருவனும் இருக்க மாட்டான். உலகம் உன்னுதில்லை தம்பி, ராஜா நன்றாக விளங்கிக் கொள். இந்த பூமி உன்னுடையதல்ல, இது பல கோடிக்கணக்கான உயிர்களின் உடைமை, அதில் நீயும் ஒருவன். பரிணாம வளர்ச்சியிலே கடைசியாக வந்த இந்த மானுட பிசாசுகளால் தான் இந்த பூமிக்கு இவ்வளவு பெரிய பேரிடர் என்பதை, பேராபத்து என்பதை பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் பேரறிஞன் ஆய்வறிஞன் சுசுமுகோன சொல்லுகிறான், கிளாடு பூரிங்க சொல்லுகிறான். பிரான்ஸ் நாட்டின் மண்ணியல் ஆய்வறிஞன், ஆதியிலே நாம் பசிக்காக வேட்டையாடினோம், பழங்காலங்களிலே காய்கனிகளை தின்றோம், கிழங்குகளை உண்டோம், விலங்குகளை வேட்டையாடி தின்றோம் பசிக்கு உணவாக. அப்போதெல்லாம் நம் தாய் கன்னி கழியாமல் கற்போட இருந்தான். காடு காடுகளாக, மலைகள் மலைகளாக, ஆறு ஆறாக, அருவிகள் அருவிகளாக அப்படியே இருந்தது. ஆனால் இவர்கள் பண வேட்டையாட தொடங்கினார்கள், பசி வேட்டையை விட்டு பண வேட்டையாட தொடங்கினார்கள். நம் தாய் கற்பழிக்கப்பட்டு விட்டால், 18 வயதிலே பாட்டியாகி விட்டால், மரண படுக்கையில் கிடக்கிறார். ஓடி வாருங்களே அன்பு மக்களை காப்பாற்றுங்கள்.